நாங்கள் வந்து கொடைக்கானல் டூர் போகலான்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கத்தாரில் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் இருக்கும்போது வந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இப்போ அவங்க கொஞ்சம் பேர் செட்டில் ஆகிட்டாங்க, இந்தியா செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து இருந்து இப்போ எல்லோரும் மீட் பண்ணி ஒரு 5 to 6 ஃபேமிலி நாங்கள் வந்து கொடைக்கானல் போகலான்னு ஒரு டிசைட் பண்ணி போனோம். அதில் மதுரையில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நாங்கள் எப்போ போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் அப்போ கத்தாரில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லா வீட்டுக்கு வந்து மதுரைக்கு மீட் பாயிண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இவங்க ஒரு கத்தாரில் இருந்தவங்க, இவங்க எல்லாரும் செட்டில் ஆனதெல்லாம் கத்தாரில், நேட்டிவ் பிளேஸ் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க, எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தான். அவங்க பார்த்தால பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் மீட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட் அங்கே வீட்டிலே ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் கிளம்பி போனோம். நாங்கள் அப்போ எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டே உட்காந்து நைட் ஃபுல்லாக தூங்கல, யாருமே தூங்கவே இல்லை. எல்லோரும் அவங்க கதை, அவங்க பசங்க கதை இப்படியே பேசிகிட்டே உட்காந்துருந்ததில் ரொம்ப நேரம் பேசிட்டு தான் உட்காந்துருந்தோம். நைட் ஃபுல்லாக தூங்குவோம். மார்னிங் தான் எழுந்திரிச்சு கொடைக்கானல் போகலாங்கிற பிளானுக்கு வந்தோம். நாங்கள் மறுநாள் காலையில் நாங்கள் கொடைக்கானல் போகும்போது அங்கே ஒரு கோவில், முருகன் கோவில், காலையில் ஃபஸ்ட்டு பக்தி பரவசமாக இருக்கட்டும்னு சொல்லி கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே ஒரு முருகன் கோவில் இருந்துச்சு. அந்த முருகன் கோயிலில் போயிட்டு அப்படியே கொடைக்கானல் வியூ பாயிண்ட் பார்க்க போயிருந்தோம். அதில் வியூ பாயிண்ட்லாம் செம்ம அழகாக இருந்தது. கொடைக்கானல் மார்னிங் போனதுனால நல்லா இருந்துச்சு. இந்த மலையில் எட்ஜில் பார்க்கும்போது நமக்கு அந்த பழனியோட அந்த இது தெரிஞ்சது. நமக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு அந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது. இதில் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு பக்தி பரவசமாக ஒரு 3 days ட்ரிப்பு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இது வந்து குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். நல்ல நிறைய பசங்க, எல்லா பசங்களும் ஃப்ரெண்டோட எல்லா பசங்களும் வந்ததுனால எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு மேலே போயிருந்ததுனால ஒரே ட்ரிப்பாக மொத்தமாக எல்லோரும் போனாலும் நான் செம்ம ஜாலியாக இருந்தது. 2-3 days நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது நிறைய பேர் ஃபேமிலியிலேருந்து யாரும் போகலை, ஹஸ்பண்ட்லாம் யாரையும் கூட்டு போகல, லேடிஸாக தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் போனது எல்லாமே லேடிஸ் தான். அதில் ஆனாலும் இங்கே பிளான் பார்த்தீங்கன்னா 3 months 4 months உட்காந்து பிளான் பண்ணோம். இங்கே போவோம், அங்கே போவோம், ட்ரெஸ் போடுவோம், இப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், அப்படியே செய்வோம். ஆனால் அங்கே போய் என்ன சமையல் பண்ணலாம், என்ன குழம்பு வைக்கலாம், இதுதான் சுற்றி பேசுனது. வேறு எதுவும் பேசல. லேடிஸ் ட்ரிப்னால அப்படி தான் இருக்குங்கிறத நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் பேசணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தோன்னு இல்லை. என்ன சாம்பார் வைக்கலாம், என்ன ரசம் வைக்கலாம், இதே பேசி பசங்களுக்கும் வீட்டில் தான் அது பேசுகிறீங்கன்னா இங்கேயும் அது இது பேசுகிறீங்களேன்னு கடுப்பாகி போச்சு. கடைசியில் எப்படியும் சுற்றி நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கு நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு போகும்போது போகிற வழியில் மியூசியம் பார்க்குறதுக்கு போகலான்னு எல்லோரும் கிளம்பணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மியூசியம். நல்ல கொடைக்கானல் மியூசியம்ங்கிறது கொஞ்சம் நல்ல ஃபேமஸானது. அதனால் அதை பார்க்குறதுக்கு போயிருந்தோம். பசங்க எல்லாம் நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா குதிச்சு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த மியூசியம்களுக்கு அது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முடியல, கொஞ்சம் வேலை பண்ண முடிஞ்சு. பண்ண வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்க. நீங்கள் மியூசியமில் வந்து காமிக்கிறதுக்கு குட்டி பாம்பு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் அந்த இது பார்க்கும்போது அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இதுக்கு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இன்னும் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாம் போனோம். ஃபால்ஸ்லாம் குளிக்கலாம். கொடைக்கானல் குளிரில் எங்கேயாவது குளிக்க முடியுமா? பட் ஆனால் நம்ம சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு ஹாட்டுக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு. பட் யாரும் குளிக்கல. குணா கையில் குளிச்ச அது எனக்கு போதும், நனைஞ்சிட்டு தான் போதும், வேண்டாம் ஃபீவராக வந்துடும் அதுன்னு சொல்லி எல்லோரும் பயங்கட்டினாங்க. குளிக்கவே இல்லை. நாங்கள் சும்மா ஒரு ஃபால்ஸ் மட்டும் நல்லா சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்ல இந்த ரிவர்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஓடுற தண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சம்மர் வெயில் சென்னை சைடில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. என்ன சென்னை ஹாட் சிட்டின்பாங்க. அது இப்போ அடிக்கிற 2026 அடிக்கிற வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ கொடைக்கானல் கிளைமேட் நல்லா இருந்தது. அந்த ரிவர் அந்த ஆறு வந்து தண்ணி, ஆனால் தண்ணி கொஞ்சம் தான் வந்தது, இருந்தாலும் எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. பட் குளிக்கிறதுக்கு யாரும் அலோவ் பண்ணல, நாங்களும் அது ரொம்ப விரும்பவும் இல்லை. அந்த ஃபால்ஸை விட நாங்கள் அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த சில்வர் ஃபால்ஸில் அந்த ரிவர் ஃபஸ்ட்டு வேடிக்கை காமெடி. எங்களுக்கு அந்த ஃபோட்டோ எல்லாம் 40+ 50+ தான் போனோமா, வயசாகி தான் போனோம். அதில் இன்னைக்கு முட்டி வச்சு முட்டியில் அந்த இதில் ஏறுறதுக்கு அந்த பாறையில் ஏறவே முடியல.
கஷ்டப்பட்டு ஏறி முக்கி மோதி ஒவ்வொருத்தரும் ஏறி அப்புறம் தள்ளி நல்லாவே இல்லை நான் போஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இடிச்சு ஒவ்வொருத்தரும் கீழே இறக்க ஐயோ முட்டு வலிக்குதுன்னு செம்ம காமெடி. அதுதான் காமெடி. அதுக்கப்புறம் அந்த நீர்வீழ்ச்சி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்க் வந்து கொடைக்கானல் வைல்டு அந்த பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது. ஃபால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த டம்டம் பாறை போனோம். அங்கே போனால் நாங்கள் டம்டம் பாறைனா ஏதோ சரி சவுண்டுக்கு கேட்கும் போல இந்த பாறையில் அப்படின்னு வச்சு நாங்கள் டம்டம் தட்டிட்டு இருந்தால் அது ஒன்றுமே கேட்கவே இல்லை. அதோட அட்டகாசம் அந்த மங்கி படுத்தின பாடு தான். அங்கே ஏகப்பட்ட மங்கி இருக்குது. அதுட்டு வந்து கேமரா பாதுகாக்கிறது பெரிய வேலையாக இருந்துச்சு. இந்த கேமரா வந்து பிடிக்கிறது அந்த கேமரா பிடிக்கிறது பசங்க வேற. அது இப்போ முன்னாடி நம்ம 90 கிட்ஸ் 80 கிட்ஸ்னா இப்போ தைரியமாக இருந்தவங்க. இப்போ உள்ள பசங்க மங்கிக்கு பயந்து நடுங்கிக்கிட்டு அதுவும் கத்துறவும் இது குரங்கு நல்லா பார்த்து கத்தவும் நல்லா ஜாலியாக போயிட்டே இருந்துச்சு. ரிவர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி திருப்பி வேனில் ஏறி திருப்பி வேற எங்கேயா போவோம் அப்படின்னு டம்டம் பாறை முடிச்சுட்டு ரிவரை முடிச்சுட்டு அப்படியே போகிறப்ப ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அந்த குட்டி ரோடில் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக போக ஸ்பீடாக போக ஸ்லோ கடைசியில் ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஜாலியே கத்திக்கிட்டே போனது. அந்த பஸ்கார கூட எங்களை பார்த்து ஏதாவது வச்சிருப்பார் இப்படி இருக்காங்களேன்ட்டு. பட் ஸ்பீடாகவும் போக முடியல, ஸ்லோவாகவே போயிட்டு கடைசி ஓவர்டேக் பண்ணிட்டோம் நாங்கள். அது பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு இருந்தது. அது கொடைக்கானல் முடிச்சு அந்த குணா கேவ் போனோம். அங்கே போனால் எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நீட்டாக போய் மஞ்சுமல் பாய்ஸோட ஃபிலிம் ரிவ்யூ மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பயங்கர சென்ஸ் எல்லாம் போட்டு பெர்ஃப்யூம்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு போனோம். கடைசியில் இயற்கை எங்களை விடலை. மழைனா மழை, அந்த சம மழை ஃபுல் நனைஞ்சு சேரு சகனி ட்ரெஸ் எல்லாம் வீணாகி போச்சு. கடைசியில் அந்த படத்தில் வர மாதிரி உள்ள விழுந்து இன்னைக்கு மழை தண்ணியோட போயிட்டு சுபாஷே கூப்பிட்ற அளவு வந்துடுமோ நாங்கள் எதிர்பார்த்து பயந்துட்டே இருந்தோம். ஆனால் அது சேஃப்டி பண்ணியிருந்தாங்க எல்லாம் உள்ள இது விழுகாமல் இருக்க மாதிரி பார்க்குது. பட் ரொம்ப சுற்றி பார்க்கவே முடியல. ரொம்ப மழைனா செம மழை. ஒரு 1 hour ½ hour 1 hourக்கு மேலே செம மழையாக பெஞ்சிட்டே இருந்தது. அவ்வளோ ரொம்ப சுற்றி பார்க்கவும் முடியல, ஓரமாக நிற்கவும் முடியல, ஒதுங்கிறதுக்கு ரொம்ப இடம் இல்லை, மரத்துக்கு நிற்கவும் பயமாக இருந்தது. எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு இருந்தோம். லேடிஸ் ப்ராப்ளமுக்கு எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் சுற்றி பார்த்து நம்ம நல்ல ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் மழையில் நனைஞ்சுக்கிட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த சூடாக பஜ்ஜி டீ காஃபி எல்லாம் குடிக்கிறப்ப அது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு வேனில் ஏறி எல்லாம் ஓகே வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வேறு ட்ரிப்பு வெளியில் கிளம்புவோம் அப்படி வேற எங்கேயா போனால் எல்லாம் டயர்டாயிட்டாங்க. அவ்வளோதான் மழையில் நனைஞ்சுக்கு. அதுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு அதில் ஒரு ஃப்ரெண்டு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் வேனில் நல்லா ஜாலியாக ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் நாங்கள்.